உலகம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருந்துச்சு, உலகம் நம்மளை ஆகாததுன்னு சொல்லிச்சு, புறக்கணிச்சிச்சு. சோத்துக்கு வழி இல்லாம இருந்தோம், அடுத்த வேளை தோத்தர ஒரு டீக்கு வழி இல்லாம இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் நம்மளை பிடிச்சாரு, கர்த்தர் நம்மளை ரட்சிச்சாரு, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லாமே தேவன் போட்ட பிச்சை, தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, ஆசீர்வாதம். இதுல நான் சொல்றதுக்கு, எனக்குன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் சிறுகவும். எப்படி சார் எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? எப்படி வரும்? இப்படியே போயிட்டு இருந்தா வருமா? எவனோ தடன்றான், எழுப்புதலுக்கு எவனும் தடை இல்லை. எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் தான் தடை. நம்மளை சரி பார்த்து தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிஞ்சா தேசத்தை எப்பவோ தூக்கி இருக்கலாம். பல வருஷமா அபிஷேகத்தை சுமக்கிற நமக்குள்ள சாக வேண்டியது சாகலையா? எப்படி எழுப்புதல் வரும்? வலிக்குதியா? வலிக்குதியா? எத்தனை வருஷங்கள் நம்ம இப்படியே ஜெபிச்சுட்டு இருக்க போறோம். சாத்தான் கொக்கரிச்சுட்டு கிடக்கான். சத்துருவின் கை தேசத்துல ஓங்கிக்கிட்டு இருக்க. அபிஷேகம் இல்லாதவன், அழைப்பு இல்லாதவன், கிருபை இல்லாதவன், வரம் இல்லாதவன் என்னென்னமோ சாதிச்சுட்டு கிடக்குறான். எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நாம சாதிக்க வேண்டியதை சாதிக்காம மூலையில முடங்கி கிடக்கிறோமையா? இன்வெஸ்ட் பண்ணவருக்கு தான் தெரியும் வேதனை. தன் ரத்தத்தையும் தன் ஜீவனையும் விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறாரு. என் சபை இன்னும் இப்படி கிடக்க, என் ஊழியக்காரன் இப்படி கிடக்கிறானு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் வலி.